அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், யாராவது ஒருவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாசகம் கேட்டு வந்தார்கள் என்றால், தங்களுடைய தேவையை எடுத்து சொன்னார்கள் என்றால், அந்த தேவையை நிறைவேற்றி விடுவார்கள், உடனே நிறைவேற்றி விடுவார்கள், நிறைவேற்றி விட முடியும். ஆனால் என்ன செய்வார்கள், அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜுலசாக்கள், இப்போது நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா, ஜுலசா என்றால் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து சொல்வார்கள், என்னிடத்திலே நீங்கள் பரிந்துரையுங்கள், இதோ இந்த நண்பருக்கு நீங்கள் உதவுங்கள் நாயகமே என்று நீங்கள் என்னிடத்திலே பரிந்துரையுங்கள் என்று சொல்வார்கள். அவர்களை பரிந்துரைக்க வைத்துவிட்டு அதற்கு பின்பு அந்த நண்பருடைய தேவையை நிறைவேற்றுவார்கள். சொல்வார்கள், இஷ்ஃபஉ, நீங்கள் பரிந்துரையுங்கள், பரிந்துரையின் காரணமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும் என்பார்கள். தூஜரு, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அஜ்ரு கிடைக்கும் என்று. நம்மிடத்தில் யாராவது ஒரு தேவையை முன்னிறுத்தி வந்தார்கள் என்றால், அவருடைய தேவையை நிறைவேற்றும்படி மற்றவர்களும் சிபாரிசு செய்தார்கள் என்றால், சிபாரிசு செய்தவர்களுக்கும் அந்த நன்மையிலே பங்கு இருக்கிறது. எனவே இந்த நன்மை தனக்கு மட்டும் கிடைத்து விடக்கூடாது, தம் உம்மத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் சொன்னார்கள், நீங்கள் பரிந்துரையுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு யக்லில்லாஹு அலா லிசானி நபிஹி மா அஹப்ப, அல்லாஹு தன்னுடைய நபியினுடைய நாவிலே என்ன விரும்புகிறானோ அதை அல்லாஹ்வே தீர்ப்பளிப்பான் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் ஈந்து வழங்குவார்கள், அது இறைவனுடைய திட்டப்பிரகாரம் உள்ளது என்று அந்த ஹதீஸ் நிறைவடைகிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்த்தப்படுகிறது. பாங்கு சொல்லுகின்ற போது அந்த பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். எவ்வளவு முக்கியமான பேச்சிலே நாம் ஈடுபட்டிருந்தோம் என்றாலும், ஆழ்ந்திருந்தாலும், பாங்கொலிக்கப்படுகிற போது நம்முடைய பேச்சை அப்படியே இயன்ற மட்டும் நிறுத்திவிட வேண்டும். நிறுத்தி அந்த பாங்குக்கு மதிப்பளிக்க வேண்டும். காரணம், அது பாங்கு என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அன்னலார் நமக்கு எடுத்துரைத்த அருமையான வாசகங்கள், அது அல்லாஹுடைய அரிசிலிருந்து வெளிப்பட்ட வாசகங்கள், இறை இல்லத்திற்கு, தொழுகைக்கு, வணக்க வழிபாட்டுக்கு அழைக்கின்ற வாசகங்கள். எனவே அந்த வாசகங்களுக்கு நாம் தனி மதிப்பு தர வேண்டும் என்பது ஹதீஸ் கிதாபுகளில் உள்ள ஒரு விஷயம். பதிலும் சொல்ல வேண்டும். பாங்கொலிக்கப்படுகிற போது ஒவ்வொரு கலிமாவுக்கும் ஒவ்வொரு பதில் சொல்லுகிற போது அதில் மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. லாஹுல வலாக்குவத்து இல்லா பில்லா என்கிறோம். அல்லா பாவங்களது பாதுகாப்பான், அதிகம் அதிகம் நன்மைகள் செய்வதற்குள்ளான ஒரு வாய்ப்பை தருவான். ஹையனல் பலாஹ் என்று சொல்லுகிற போது மாஷா அல்லாஹுக்கான மாலம் எஷலம் எக்கும் என்றெல்லாம் நாம் கூறுகிறோமே, ஒவ்வொரு வாசகத்திற்கும் ஒவ்வொரு ஒரு சிறப்பு இருக்கிறது. பாங்கு சொன்ன மாத்திரத்திலே, முடிந்த மாத்திரத்திலே ஒரு அருமையான துவாவை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார். அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாமா என்று. அந்த பாங்கு துவாவினுடைய அந்த முடிவிலே என்ன வருகிறது? ஹல்லத்து லஹு ஷஃபாத்தி யௌமல் கியாமா. யார் பாங்கு சொல்லப்பட்டு அந்த பாங்குக்கு பதில் உரைக்கிறாரோ அவருக்கு மறுமை நாளிலே என்னுடைய ஷஃபாத் ஹலால் ஆகிவிட்டது. ஹல்லத்து லஹு ஷஃபாத்தி. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பெருமானார் ரசூலே கரீம் ஷஃபாத் செய்ய போகிறார்கள். நம்மிலே ஒரு சிலர் சில பாவங்களில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டு நரகத்திற்கே செல்லாதவாறு நேரடியாக டைரக்டாக சொர்க்கத்துக்கு செல்கிற ஒரு பாக்கியம் அந்த பாங்கு துவா மூலமாக கிடைக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள், இது நாயகம் இருக்கிற போது மட்டும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல. எம்பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே மறைந்து விட்டார்கள். ஆனால் கியாம நாள் வரை இந்த பாங்கு துவாவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஓதியவர்களுக்கு மட்டும் இந்த பாக்கியம் அல்ல, அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலும் இப்போது நாம் ஓதி கொண்டிருக்கிறோமே, நாமும் அந்த துவாவை கேட்டுக்கொண்டிருந்தோம், நம்முடைய குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றால் எல்லோருக்குமே சுவன பாக்கியம். யோசித்து பார்க்கிறோம், தன்னுடைய உம்மத்துமார்களுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய சேமிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார் என்று பார்த்துக்கிறோம். பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கண் தெரியாத நண்பர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றார், இன்னே அசத்து ஃபி பஸரி, என்னுடைய பார்வை மங்களாக ஆகிவிட்டது, வெளிச்சம் தெரிய வேண்டும், 4 பேரை பார்க்க வேண்டும், குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும், யார சொல்லலாம், என் பார்வை மீட்சி பெறுவதற்கு தாங்கள் துவா செய்யுங்கள், ஃபதுல்லாஹல் என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்று வத்தவல்ல வசல்லி ரக்காத்தை செல் ஒளிச்சை 2 ரக்காத் தொழு,
தொழுது விட்டு நான் உனக்கு ஒரு துவா சொல்லி தருகிறேன், அந்த துவாவை நீ ஓதிவா, உன் பார்வை மீண்டும் கிடைத்து விடும். முஹம்மதின் நபியர் ரஹ்மா யா முஹம்மத் அஸ்தஸ்பிபிக இலா ரப்பி ஃபி ரத்தி பஸரி என்று நீ துஆ நீச்சி கிடைக்கும் என்று சொன்னார்கள். நான் முன்னோக்குகிறேன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமுகத்தை வைத்து, முகமது நபி அவர்களே, நான் உங்களை பரிந்துரையாளராக ஆக்கிறேன், என் ரப்பின் பக்கம் என் பார்வை கிடைக்க வேண்டும் என்று இந்த துவாவை ஓது என்று துவா சொல்லி கொடுத்தார்கள். அந்த துவாவை ஓதினர். ஃபமா லபிஸர் ரஜுலு அன் ரஜஅ கஅல்லம் யகுல்லஹு பிஹி குர்ரன் கத். எவ்வளவு அழகான ஹதீஸ் பாருங்கள். அந்த நிமிஷத்திலேயே அவர் சென்று ஒலு செய்து விட்டு 2 ரக்காத் ஹாஜத் நபில் தொழுது விட்டு கையேந்தினார், இந்த துவாவை ஓதினார். அவர் திரும்பி செல்கிற போது பார்வை சரியாகிவிட்டது, வெளிச்சமாகிவிட்டது, பார்வை மீட்சி பெற்று விட்டது. அப்படியே வருகிறது. அவருடைய கண்களிலே எந்த ஒரு கோளாறும் இல்லை. உங்குரு என்றால் கோளாறு என்ற அர்த்தம், மங்கள். அந்த மங்களான நிலைமை இல்லாமல் அவர் திரும்பி சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். என்னுடைய பார்வை குறைந்து கொண்டே போகிறது, வெளிச்சம் மங்கி கொண்டே போகிறது என்று பல பேர் கவலைப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்களே. இந்த துவாவை ஓதினால் போதுமானது. காரணம், அனுபவம் கிடைத்திருக்கிறது. இந்த துவாவை பின்னால் ஓதிய மக்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு அனுபவம் கிடைத்து பார்வை அவர்கள் மீளப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த காட்சி. ஆக மொத்தம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும்போது உம்மத்துமார்களுக்கு கவலைப்பட்டார்கள். மறைவுக்கு பின்னாலும் தன்னுடைய உம்மத்துமார்கள் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும், சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த உம்மத்துமார்களை பற்றிய கவலை நமக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடத்தினுடைய சாராம்சம். உலக மக்கள் யாவரும் எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும். குறிப்பாக உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, துயரத்திலே துன்பத்தில் இருக்கிறார்களோ, எல்லோரும் அந்த துன்பம் துயரத்திலிருந்து அவர்கள் மீட்சி பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நமக்காக தமக்காக துவா கேட்பதோடு